வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏபிபி நாடு சேனல் இருக்காங்களே, அவங்க தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக கூட்டணி 172லிருந்து 179 தொகுதிகளை ஜெயிக்கணும், அதிமுக கூட்டணி 50லிருந்து 58 தொகுதிகள், தாவேகா 4லிருந்து 6 தொகுதிகள், நாம் தமிழர் கட்சி 0 தொகுதி அப்படின்னு ஏபிபி நாடு சர்வே முடிவை வெளியிட்டிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக அடுத்தடுத்து நிறைய சர்வே முடிவுகள் வருது. பாதி திமுகவுக்கு ஃபேவரா இருக்கு, பாதி அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்கு. ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்துருமோ, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. நிறைய பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஆக மொத்தம் எலெக்ஷன் கமிஷன் இன்னையிலிருந்து ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும் எந்த கருத்து கணிப்பு முடிவுகளையும் வெளியிடக்கூடாது யாரும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்டாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆளும் கட்சி அவங்களுக்கு ஆதரவான மீடியாக்களை வச்சு அவங்களுக்கு ஃபேவராக நம்பர்ஸை போட்டுக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. மக்களை மூளை செலவை செய்கிற மாதிரி, போட்டிக்கு முன்னாடியே இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால இன்னையிலேருந்து அடுத்த 20 நாளைக்குள்ள எந்த சர்வே முடிவையும் யாரும் வெளியிடக்கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. தமிழக மீடியாக்கள் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலைன்னா எலெக்ஷன் கமிஷன் தமிழக மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று தாவேகா தலைவர் விஜய் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பிரச்சாரம் செய்ய போயிருந்தார். திருநெல்வேலியில் ஸ்பீச் கொடுத்தாரு, தூத்துக்குடியில் ரோட் ஷோ. பிரம்மாண்டமான கூட்டங்க. இந்த அளவுக்கு கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. விஜய் எங்கே கேம்பெயினுக்கு போனாலும் அங்கே கூட்டம் கூடுது. திராவிட கட்சிகள் என்ன சொல்றாங்க, கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்றாங்க. தாவேகா என்ன சொல்றாங்க, விஜயை பார்க்கறதுக்காக 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிலில் காத்திருந்து பார்த்துட்டு போறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு தாவேகா லாஜிக்கோட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா சர்வே முடிவுகளும் தாவேகா ஒன்று ஜெயிச்சா சிங்கிள் டிஜிட்டில் தான் அவங்க தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னா நிறையா சர்வே முடிவுகள் வருது. சில சர்வே முடிவுகள் தாவேகா ஜெயிக்காது, ஆனால் வாக்குகளை மட்டும் பிரிக்கும் அப்படின்னு சில சர்வே முடிவு. சில சர்வே முடிவு 2 தொகுதி, சில சர்வே முடிவு 4லிருந்து 6. இப்படி தான் தாவேகாவுக்கு நம்பர்ஸ் கொடுக்கப்படுது மீடியாக்கள்கிட்ட இருந்து. தாவேகா ஃபாலோவர்ஸு கருத்து கணிப்பெல்லாம் பொய்யாகும், ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு தாவேகா ஃபாலோவர்ஸ் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? என்னைய பொறுத்த வரைக்கும் ஓட்டை பிரிப்பார் விஜய். யாருடைய ஓட்டை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் யாருடைய ஆட்சி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். திமுகவுக்கு காலம் காலமாக போகக்கூடிய சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்குகளை விஜய் பிரித்தாருன்னா என்டிஏவுக்கு அது ஃபேவராக மாறும். திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரித்தாருன்னா அது திமுகவுக்கு ஃபேவராக மாறும். ஆக மொத்தம் விஜய் வாக்குகளை பிரிக்கிறாரு. யாருடைய வாக்குகளை பிரிக்க போறாரு அப்படிங்கிறத வச்சு தான் யார் ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியும். இது 2. மூணாவது என்ன பார்க்க போறோம்னா, அண்ணாமலை ஏஎன்ஐ ரிப்போர்ட்டருக்கு ஒரு டோஸ் விட்டாரு பாருங்க. அந்த வீடியோ தான் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் வைரலு. பழைய அண்ணாமலையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இடையில அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து ஸ்டெப் டவுன் ஆனதுக்கப்புறம் அவ்வளவா செய்தியாளர்களை மாநில தலைவராக இருந்தபோது சந்திப்பார்ல அடிக்கடி, அது மாதிரி சந்திக்கலை. மாநில தலைவராக இருந்தப்ப தினமும் அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னா கரப்டட் ஜேர்னலிஸ்ட்டுக்கு அடி உத விழுகும். வார்த்தையாலேயே பதிலையே அடியை போட்டுருவார் அண்ணாமலை. அதை லாஸ்ட் 1 இயராக நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நேற்று பழைய அண்ணாமலையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே ஏஎன்ஐ ரிப்போர்ட்டரை அண்ணாமலை கிட்ட கமலாலயத்தில் வாங்கி கட்டினார்ல சில மாதங்களுக்கு முன்பாக. நேற்றும் அதே ஏஎன்ஐ ரிப்போர்ட்டரு என்ன கேட்டிருக்காருன்னா, செந்தில் பாலாஜி அண்ணாமலை அரவக்குறிச்சி தேர்தலில் நின்னார்ல, அப்போ அண்ணாமலை ஓட்டுக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்கிறாருங்க. அதை அண்ணாமலை கிட்ட அந்த ஏஎன்ஐ ரிப்போர்ட்டரு கேள்வியாக கேட்டிருக்காரு. அண்ணாமலை டென்ஷன் ஆயிட்டாரு. செந்தில் பாலாஜியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவர் சொன்னதை என்கிட்ட கேள்வியாக கேட்குறீங்களா? இவ்வளவு பேசுகிறீங்களே, செந்தில் பாலாஜி கிட்ட நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறீங்க? வெண்ணையை தடவி கொடுக்குற மாதிரி தானே கேள்வி கேட்குறீங்க. கரூரில் செந்தில் பாலாஜி பட்டி போட்டிருக்காருல, அதை உங்களுடைய ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தில் நீங்கள் காட்சிப்படுத்துனீங்களா? காட்சிப்படுத்தலைல, பிறகு எப்படி நீங்கள் நம்பர் 1 சேனலு அப்படின்னு அண்ணாமலை விளாசி இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாஜக தொண்டர்கள்லாம் வேற லெவல் மகிழ்ச்சி. அண்ணாமலையுடைய இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தோன்னையே
எல்லாம் ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. பாஜக காரங்க மட்டும் கிடையாது, தாவேக்காவை சேர்ந்த நிறைய பேர் ஃபயர் விடுறாங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பல பேர் ஃபயர் விடுறாங்க. இது மாதிரி கட்சி வித்தியாசமே இல்லாமல் எல்லா கட்சிகள்ல இருந்தும் அண்ணாமலைக்கு ஆதரவு. நேற்று அண்ணாமலை கொடுத்த பிரஸ் மீட்டுக்கு அரசியலில் ஹானஸ்டியை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். தமிழக அரசியலில் இதெல்லாம் புதுசு, ஹானஸ்டி அப்படிங்கிறதெல்லாம் புதுசு. அதனால தான் எல்லாம் இப்படி விழிப்பிதுங்கி நிற்கிறாங்க. நான் என்ன நடந்தாலும் சரி ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறது கூடவே கூடாது, தெரியாமல் கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கேன். எனக்கு தெரியாமல் என்னுடைய சப்போர்ட்டர் சில பேர் இதை என்கரேஜ் பண்ணாலே நான் வந்து உரிச்சிருவேன். அந்த அளவுக்கு நான் வந்து கிளியராக இருக்கேன் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற விஷயத்தில் அப்படின்னு அண்ணாமலை பேசும்போது ஒரு வார்த்தை, அரசியலில் ஹானஸ்டி அப்படிங்கிறது டெஃபினட்டாக 100 விழுக்காடு எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். வேற லெவல். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.